பொது நூலகங்கள் குறித்து விழிப்புணர்வு இல்லாததே மாணவர்கள் நூலகங்களுக்கு செல்லாததற்கான காரணம் என கல்வியாளர் ரத்ன சபாபதி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவரிடம் நமது செய்தியாளர் லட்சுமணன் நடத்திய கலந்துரையாடலை தற்பொழுது பார்க்கலாம். தமிழகத்தில் செயல்படும் பொது நூலகம் குறித்து நமது நியூஸ் 7 தமிழ் மூலம் இன்று தொடர்ந்து கலாய்வு மேற்கொண்டு வருகிறோம். அந்த வகையில் கல்வியாளர் ரத்ன சபாபதி நம்மிடம் இருக்கார். அவரிடம் கேட்டு தெரிஞ்சுக்கொள்ளலாம். சார் வணக்கம். இப்போ நம்ம தமிழகத்தில் தொடர்ந்து பல்வேறு இடத்துல பொது நூலகம் இருக்குது. போதுமானதாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? முதல்ல நீங்கள் ஒரு கல்வியாளராக பார்த்தா. அதாவது நூலகங்கள் பல இடங்களில் இருக்குது. அதாவது மத்திய நூலகம், அதே மாதிரி கிளை நூலகங்கள்லாம் இருக்குது. அது அவ்வளோ பயன்பாட்டில் இருக்குதாங்கிறது தான் கொஞ்சம் சந்தேகம். பெரும்பாலும் ஒரு நூலகத்தினுடைய பயன்பாடு மாணவர்கள் பயன்படுத்தினா தான் அந்த பயன்பாடு நல்லாயிருக்கும். பெரும்பாலும் எழுத்தாளர்கள் எல்லாம் அதை பயன்படுத்துகிறாங்க, எல்லா நூலகத்துக்கும் போகிறாங்க. ஆனால் மாணவர்கள் தங்களுடைய அறிவை பெருக்கிக் கொள்வதற்காக நூலகத்துக்கு போகிறதில்ல. காரணம் என்னவென்றால் அவருடைய கல்வி முறையில் நூலகத்தை பயன்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. அவர்களுக்கு நூலகத்தை பயன்படுத்தணும்னு சொல்கிறதுக்கும் இல்லை. ஆகையினால அது ஒரு இருந்தும் இல்லாமல் பயன் இல்லாமல் இருக்குது. அதுதான். சரி, இப்போது தமிழகத்தில் பொறுத்தவரையுமே ஒரு இளைஞர்களுக்கான தனிப்பட்ட முறையில் பார்த்தீங்கன்னா அந்த நூலகம் பெருசாக பயன்படலன்னு சொல்கிறீங்க. நீங்கள் இப்போது அதற்கு என்ன நடவடிக்கை எடுக்குன்னு நினைக்கிறீங்க அரசு பொறுத்தவரை? நீங்கள் அதாவது மாணவர்களுக்கு அந்த கல்வி வழங்குகின்ற நிறுவனங்கள் இருக்கு இல்லையா, அது நூலகத்தை பயன்படுத்துகிற அளவுக்கு அந்த நூலகங்களை எப்படி பயன்படுத்தணும், என்னென்ன நூலகங்கள்லேருந்து எடுக்கணும் என்பதற்கான ஒரு கல்வி முறை அல்லது பாடநூல் முறை, பாட அமைப்பு முறை இருந்தால் கண்டிப்பாக மாணவர்கள் அங்கே நூலகத்திற்கு சென்று அதை பயன்படுத்துவார்கள். மேலும் மேலும் அவர்களுக்கு அதனால் ஒரு அறிவு பெருக்கம் ஏற்படும், அறிவு தேடல் ஏற்படும். அதனால் அரசு செய்ய வேண்டியது என்னென்னா, அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய கற்றல் வளங்களை நூலகம் சார்ந்து கொடுக்கணும். அதுதான். அப்படி கொடுத்தா நல்லாயிருக்கும். இப்போ அந்த ஸ்கூலு காலேஜ்லாம் கூட நூலகம் நிறையா இருக்குது. இப்போது அது போதுமானதாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லை இப்போ அந்த மாதிரி கொண்டு வந்தால் பொதுமக்கள் மற்றும் இளைஞர்களுக்கு எந்த பயன் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? அதாவது ஒவ்வொரு கல்லூரியிலும் நூலகம் இருக்குது. நூலகம்னு ஒன்று பேரளவுக்கு இருக்குது. அதை பயன்பாட்டில் இல்லை. ஆனால் வேண்டிய நூல்கள் இருக்குது, எல்லா கல்லூரியிலும் இருக்குது. அதை பயன்படுத்துகின்ற அளவிற்கு ஒரு பெரிய இருப்பிட வசதியோ அல்லது நூலக வேலையோ அதெல்லாம் இல்லை. ஆகையினால அதை அவங்க பயன்படுத்த மாட்டேங்காங்க. அங்கே நூலகங்கள்லாம் வேண்டிய அளவுக்கு ஏராளமான அந்த நிதிகளெல்லாம் வழங்கப்படுகின்றன. அங்கே உள்ள ஆசிரியர்கள் அந்த நூல்கள் எல்லாம் வாங்கி வச்சுருக்கிறாங்க. ஆனால் அதை பயன்படுத்தக்கூடிய முறையில் அந்த கற்றல் போக்கு இல்லை, கற்றல் நிலை இல்லை, அந்த பாடத்திட்ட அமைப்பு இல்லை. சரி, இப்போ இந்த பொது நூலகத்தில் பொறுத்தவரையும் தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறீங்களா, இல்லைன்னு நினைக்கிறீங்களா? ஃபஸ்ட் நீங்கள் தமிழுக்கு ஏற்கனவே ஏராளமான நூல்கள் இருக்கின்றன. பொது நூலகத்தில் இருக்கின்றன, கிளை நூலகத்தில் இருக்கின்றன. ஒன்று என்ன, அவர்கள் பயன்படுத்தவில்லை, முறையாக பயன்படுத்தவில்லை என்பது தான் குறைபாடு. ஓகே சார், தகவலுக்கு நன்றி சார். குறிப்பாக இந்த கல்வியாளர்களின் கருத்தாக என்னவென்று பார்த்தால், தமிழுக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்தாலுமே மேலும் அதற்குரிய விழிப்புணர்வு பொறுத்தவரையுமே போதியதாக இல்லை எனவும், இந்த மாணவர்கள் பொறுத்தவரையுமே அவர்களுக்கு இந்த கல்வியில் போதுமான விழிப்புணர்வு இல்லாததே காரணம் என்ற தற்போது கல்வியாளரின் கருத்தாகவும் இருந்து வருகிறது. நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சுந்தருடன் செய்தியாளர் லட்சுமணன் பழனி, சென்னை.